Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah wassalatu wassalamu ala Rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi bismillah wa ba'd. فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. கணித்துரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த வருஷமும் ரமலான்ல ஹயாத்தோடு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தான். அவனுக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அருள்கொடைகளுக்கு அடிக்கடி நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நைட்டுக்கு தூங்குறோம், காலையில் எழும்புறது நிச்சயம் இல்லை. எங்க ஆன்மா அல்லாட்ட போகுது, திரும்பி வந்து சேர்ந்தாதான் நாங்கள் உலகத்தை பார்க்கலாம், மனைவி பிள்ளைகளை பார்க்கலாம், தொழிலுக்கு போகலாம், இன்னொரு நாள் எங்களுக்கு கிடைக்கும். இது டெய்லி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நைட்டுக்கு என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன துஆ இருக்கு, யாரெல்லாம் இப்போ தூங்குறேன், எங்கள் ஆன்மா அவனுக்கிட்ட வருது, நீ திருப்பி அனுப்பாம உனக்கிட்ட வச்சு கொண்டாங்க அந்த ரூஹுக்கு நீ ரஹமத்து செய், இறக்கம் காட்டு, கண்டிச்சிடாத. நைட்டோட கதை முடியுது ஒவ்வொருத்தருடைய. ரெண்டாவது சொல்றாங்க வைலர்சல்தஹா, அந்த ஆன்மாவை பழையபடி போன கண்ட்ரோலுக்கு வர ஆன்மாவை பழையபடி நீ அதை எங்க உடம்புக்கு அனுப்பினா நான் இப்ப ஹயாத்து, இன்னொரு நாள் எங்க லைஃப்ல கிடைக்கும். எனவே என்னைய நீ நல்லவங்களை எப்படி பாதுகாப்பியோ அதை போல என்னைய நீ பாதுகாப்போ. ஒவ்வொரு நாளும் நைட்ல ஒரு பயங்கர மௌத்துடைய வாசலுக்கு கிட்ட பைத்துக்கு தான் காலையில தப்பி பொழைச்சி துனியாவை பார்க்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நான் காலையில எழும்புறது சுவர் இல்லைன்றதுதான் உறுதி. தூங்குற நேரம் அப்படி அவங்களோட துவா அப்படின்னு சொல்லிட்டு, சுவர் இல்லாம படுத்த நாங்க எழுப்பிட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ் எழுப்பியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ், அல்லது அஹ்யானி பஅதமா அமாதனி, என்னைய மௌத்தாக்கி போட்டு நீ திருப்பி உயிர தந்தியே உனக்கு எல்லாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் புகழ். ஒவ்வொரு அருட்கொடைகளும் ஞானத்துக்களும் கிடைக்கிற நேரம் அல்லாஹ்வை புகழ். இந்த போன ரமலான், இந்த ரமலான் நான் ஹயாத்தோடு அல்லாஹ்க்கு எல்லாம். முஸ்லிமா வச்சிருக்கிறியே அதுக்கு எல்லாம், ஈமானோடு வாழ வச்சிருக்கிறியே அதுக்கு எல்லாம். ஒரு நல்லவங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில நானும் ஒரு பங்காளியாக, ஒரு ஷேர் ஹோல்டராக என்னை ஆக்கியிருக்கிறியே உனக்கே எல்லாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ். அது போல இது ஒரு பாக்கியம் என்னோட வாழ்க்கையில கிடைச்சது. நீ அடுத்த வருஷம் அல்லாஹ் கலாக்கந்தில் யாரு அடுத்த வருஷம் ரமலான்ல உலகத்துல யாரு, கபூர்ல யாரு, எங்க உடம்பு கபூர்லையும் இருக்குமோ தெரியா, மண்ணோடு மண்ணாவி எல்லாம் கை சேர்ந்தது செய்யணும். அடுத்த வருஷமும் பாவம் கேட்க யாருக்கு நேரம் எப்படி. அதனால ஒவ்வொரு கட்டங்களும் அல்லாஹ்வோட புதியிலிருந்துதான் நாங்க உலகத்துல தப்பி 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 ஒவ்வொரு கட்டத்திலையும் தப்பி தப்பித்தான் உசுறு வாழ்ந்துட்டீங்க. அதனால அவனுடைய அருள்கொடைகளுக்காக புகழ்ந்து கொள்வோம். எனவே நம் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம உலக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் டைம் டு டைம் எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களை உயிரை அல்லாஹ் காப்பாற்றி பழையபடி எங்களை இன்னும் வாழ வச்சு கொண்டே இருக்கிறாங்களா. அப்ப நாங்க எங்களை வாழ்க்கையை எப்படி அமைக்கும், தவுதூன் கமா தாயிஷு ஹதீஸ்ல வந்து நீங்க எப்படி வாழ்க்கையை அமைப்பீங்களோ அதுல ரிசல்ட்ட உங்களோட சக்கராத்துல பார்ப்பீங்க. எப்படி உங்களோட பகல் கழியுது, இரவு கழியுது, எப்படி இந்த
இந்த மார்ச் மாதம் கழிஞ்சிச்சு, எப்படி பிப்ரவரி கழிஞ்சிச்சு, எப்படி ஜனவரி கழிஞ்சிச்சு. இந்த ரிசல்ட்டை உங்களோட சக்கராத்தில் பார்க்கணும். எக்ஸாம் எழுதினா ரிசல்ட் வரும். வேலை செஞ்சா சேலரி வரும், வேஜஸ் கிடைக்கும். இது போல உங்களோட வாழ்க்கை வாழ்நாளுடைய அந்த ரிசல்ட்டை உங்களோட சக்கராத்துல பார்ப்பீங்க. இப்ப உலகத்துல நம்பிக்கை நல்லவங்க மாதிரி நம்பிக்கணும். வெளியில போனா வேறு வேறு நல்லவங்க மாதிரி எல்லாரும் சேர்ந்து கலந்து வேலை பார்த்துட்டீங்க. மஸ்ஜிதுக்கு வந்துட்டா நாங்க ஒரு நல்ல ஆள் போல எல்லாருக்கும் காட்சி அளிப்போம். ஆனா எங்கட உள்ளுக்கும் கல்வி, எங்கட சொந்த வாழ்க்கை, எங்கட வெளி வாழ்க்கை எப்படி என்கிறது அது எவ்வளவு தூரத்துக்கு வாசம் அடிக்குதா நாட்டம் அடிக்குதா பக்கத்துல நிக்கிற மலக்குமார்களுக்கு தான் வேலை. நாங்க பர்ஃபியூம் அதிக அடிச்சு அத்தனை பூசிட்டு வந்துடும், எங்க வாங்கினீங்க இப்படி வாசம் வைக்குது. ஆனா அதே நேரத்துல நாங்க அவருக்கு கிட்ட நிற்க ஆசைப்படுவோம். ஆனால் எத்தனையோ ரஹமத்துடைய மலக்குமாறு இவர் இருக்கிற இடத்துல இருந்து மைல் கணக்குக்கு அங்கால ஓடிடுவாங்க. பாவம், அது நாட்டம். நாங்க நெருங்குவோம் வாசத்துக்கு. என்ன எங்களுக்கு தெரியா இவருடைய விஷயங்களை பார்க்கறதுக்கு உண்டான அந்த சக்தி எங்களுக்கு இல்லை. அதனால நாங்க நெருங்குறோம், நெருங்கிக் கொள்றோம், சேர்த்திக் கொள்றோம், எல்லாரையும் நாங்க அணைச்சிக் கொள்றோம். ஆனா மலக்குமார்கள் ஒரு மனிதன் ஒரு பொய் ஒன்று பேசுறார். பொய் என்கிறது அல்லாஹ் தடுத்த ஒரு பாவம். பாவம் என்கிறது இருட்டு, பாவம் என்கிறது நாட்டம், அது அசிங்கம், அது அழுக்கு. இந்த ஒரு பொய்ய ஒருத்தர் சொல்ற நேரம் அந்த நேரத்துக்கு ஒரு நாட்டம் வந்து வெளியாகும். ஒரு வாசம் பூசும் போது அந்த வாசம் எங்கட அந்த சபைக்கு அப்படியே வெளியாகிற நேரம் எல்லாம் உற்சாகம். அப்ப யாரு பூசிட்டு வந்திருக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சி வாரது போல ஒரு பொய்ய ஒருத்தர் பேசினா வெளியாகிற நாட்டத்தால ரஹமத்துடைய அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்துடைய மலக்குமார்கள் இவரை விட்டு மைல் கணக்கு எங்க ஓடினா நாட்டம் அடிக்காதோ அங்க போயிடுவாங்க. இதுதான் மனிதன் வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப பாவத்திலேயே எங்களோட வாழ்க்கை கழியும் என்றா நாங்க நாட்டத்தோட சுத்திக்கிறோம். மலக்குமார்களுக்கு விளக்கு சில நேரத்துக்கு அல்லாஹ் நல்லவங்களுக்கு காட்டுவான். நல்லவங்களுக்கு காட்டுவான், ஹராத்தை செஞ்சுட்டு வந்தீங்க, பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறார், பிள்ளைகள் இருந்து வந்திருக்கிறார். அல்லாஹ் சில மூமின்களுக்கு அந்த பார்வையை திறந்து கொடுத்திருக்கிறார். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க ஒழு செஞ்சுட்டு வாரவங்கள முகத்துல வடிகிற தண்ணி, கையில வடிகிற தண்ணி, ஹதீஸ்ல என்ன வந்து ஒழு செய்யும் போது உங்களோட பாவங்கள் கழுவப்படும். ஒழு செஞ்சா பாவம் கழுவப்படும். அப்ப அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க அந்த தண்ணி வடியும் போது அந்த எந்த பாவத்துடைய தண்ணி வடிகிறங்கிறத பார்ப்பாங்க. அல்லாஹ் ஹதீஸ்ல வந்துருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகி, அதாவது மூமினுடைய அகப்பார்வையை ஒவ்வொருத்தரும் பயந்து கொள்ளுங்க. மூமின்களுக்கு அல்லாஹ் பவரை கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லால நிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க? நான் முன்னுக்கு பார்க்கிறது போல பின்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. இது அல்லாஹ் அந்த ஈமான்ல அந்த கூடுதலாக அல்லாஹ்வோட நெருக்கத்தை அடையும் போது அல்லாஹ் அவண்ட பவர்ல இருந்து மூமின்களுக்கு ஒரு பகுதியை அல்லாஹ் ஷேர் பண்றான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பர்ல இருக்கிறாங்க, மிம்பர்ல பயான் செய்றாங்க. என்ன இந்த மஜ்மாக்கு இந்த சபைக்கு பொருத்தமில்லாத ஒரு சென்டென்ஸ் வருது, யா சாரியா அல் ஜபல். மைல் கணக்குக்கு அங்கால ஒரு ஜமாத் அனுப்பி இருந்தாங்க ஜிஹாத். அதுல தலைவர் சாரியா. சாரியா உடனே உங்களுக்கு பக்கத்துல நிக்கிற மலைக்கு ஏறிடுங்க, உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இங்க இருந்து பேசுறாங்க, டெலிபோனும் இல்லை. இவங்க மெசேஜ கொண்டு போறது வெறும் காத்து தான். மைல் கணக்குக்கு அங்கால நிக்கிறாங்க, இப்ப டெலிபோன் பேசிக்கிறாங்க.
அவங்க டெலிஸ்கோப்ல பார்க்க இல்லை, அல்லாஹ் காட்டுறார். இது அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கிற அந்த பார்வை. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப சாரியா எப்படிப்பட்ட ஒரு மனிதன், திடீர்னு ஒரு உமர்ந்த வயசு உறுதியோட காதல சாரியா மலை ஏறுங்க, மலை ஏறி பாருங்க, உங்களை தாக்க வாராங்க ஒரு கூட்டம் என்கிறது விளக்கம். காதல திடீர்னு மதினால இருந்து வார ஒரு வயசு ஒரு காதல விழுகுது. உடனே மலையில ஏறுறாங்க, ஏறி பார்த்தா நல்ல காலம், பின்னாலே எதிரி படம் வந்துட்டாங்க. டக்குன்னு அந்த இடத்தை பிடிச்சி இவங்க அவங்கள அப்படி உறுதிப்படுத்தி கொண்டாங்க. இது அல்லாஹ் நல்லவங்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் அந்த வாசத்தை கொடுத்து, கெட்டவங்களுக்கு எனவே ஒரு நாட்டம் இருக்கிறது போல நல்லாவே நல்லவங்களுக்கு அல்லாஹ் அங்கால அகப்பார்வை தோறப்படும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வெளியிலிருந்து வரக்குள்ள கொஞ்சம் ரோட்ல பார்த்தா நல்ல ஒரு பொம்பளை புள்ளி வந்து போகுதுச்சா, நல்லா இருக்கிற அழகா இருக்கிறேன் அப்படின்னுட்டு கொஞ்சம் ரசிச்சுட்டு உள்ள வந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ள வந்ததோட சொன்னாங்க, விபச்சார நாட்டம் அடிக்கிறவர்கிட்ட, விபச்சார நாட்டம் அடிக்குது. சிலவங்க இப்படித்தானே தவற செய்யல, சுட்டி காட்டினா சூடாக நீங்க வடியா இருக்குது, ரசூலுல்லாஹி இருந்து வடியா இருந்தது கொஞ்சம் அப்படி பேசினார். அப்ப சொன்னாங்க, என்ன நடந்துச்சு வெளியில, பிரச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாவனை பெண்களை நீங்க மாத்தீங்க. அப்ப அவருக்கு விளங்கிச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இது போல கெட்டவங்க நல்லவங்கள்ட்ட ஒரு இபாதத்துடைய வாசங்கள் இருக்கிறது போல, பாவிகள் அவங்க செய்த பாவத்தால அதனுடைய பாதிப்புகள் பயங்கரம். பாவத்துடைய பாதிப்பு பயங்கரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல தான் இருந்தார். சொர்க்கம்ங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை. சொர்க்கம் எந்த பிரச்சனையும் இல்லை, வயசு போக மாட்டார் சொர்க்கத்தை. என்றைக்குமே என்ன 32 தான், என்றைக்கு 32 வயசு 33 வயசு சொர்க்கம். வயசாலி ஆகும், முடி பழுக்கிறது, நோய் வர, டயர்டாகும், அழுக்கார், என்ன செஞ்சாலும் அழுக்கார். நோம்பா இருந்தா நம்ம குடிச்சிட்டு சஹர் டைம் இஃப்தார் டைம்ல நினைப்போம், ஒரு சஹன் பிரியாணி இருந்தாலும் நான் தனி அடிமைன்ற மாதிரி மனசு சொல்லும். ஒரு சஹனே தின்பணும் மாதிரி. ஆனா இல்ல, எடுத்து ஒரு குடியை சாப்பிடும் போது மாஷா அல்லாஹ் ருசியாயிருக்கு. முதல் குடி அப்படியே ருசி, துனியா இதுதான். இரண்டாவது குடியை தின்னும் போது முதலாவது குடியில ருசி வர கொஞ்சம் குறைஞ்சு, மூணாவது குடியை தின்ற நேரம் அந்த இரண்டாவது குடியில ருசி இருக்காது. 15வது குடியை தின்ற நேரம் அந்த 14வது குடியில ருசி வர, 25வது தின்ற நேரம் விருப்பம் இல்லாம அதை சக்தி அப்படி அதை உலங்கி ஏதோ அதை திண்டாச்சு இன்னும் நீங்க எதுங்க இல்லை இல்ல பிரிச்சு நாங்க உங்களுக்கு அது விருப்பம் இல்லாம அது நஃப்ஸுக்கு தான் ஹவாக்கு தான் அதை திண்டல. சில நேரத்துக்கு கடைசியா 26வது திண்ட பிறகு 26வது உள்ளுக்கு போயிட்டு 20 கூடி வந்து வெளியில சத்திய இருக்கிற கல்வியில தெரிஞ்சுக்கலாம். இது உலக வாழ்க்கை, துனியா இப்படிதான். முதலாவது ருசி இரண்டாவது ருசி இல்ல, குறைஞ்சிட்டே போய். ஆனா சொர்க்கம் அப்படி இல்லை. முதலாவது ஒரு கடி, ஒரு ஆப்பிள் கடி கடிச்சா அந்த ருசிய அந்த உடம்பு தாங்காது. அந்த ருசிய உடம்பு தாங்காது. அந்த உடம்பு தாங்கிறத விட ருசி கூட அப்படி அந்த ருசியிலே அப்படி லொக்காவே நின்றுவார். ஒரு கடி கடிச்சதுல ருசிக்கு அப்படி லொக்காவிடுவார். அது அந்த உடம்பு எடுத்து ரசிக்கல. 40 வருஷம் கழிச்சு மலக்குமா பாருங்க, ஒரு கடி எப்பல இருந்தால் 4 வருஷம் ஸ்டாக் ஆகிட்டார். அப்படின்னா அப்ப 40 வருஷம் ஓடிக்கு பார்த்தா ஒரு கடி எப்பல அடுத்ததான் கடிச்சா அது டபுள் ருசி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துல அடுப்பு தட்டாது போதும் என்றது இல்லை, எவ்வளோ அனுபவிச்சு கொண்டே இருக்கு. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும்,
உங்களுக்கு உங்களோட மனசு கேட்கிற எல்லாம் அங்க நீக்குது. மனசு கேட்கிற எல்லாம் சொர்க்கத்துல வழக்கம் ஃபீஹா மத்த தவுன். வாயால என்ன கேட்டாலும் கிடைக்கும், மனசால நினைச்சாலும் கிடைக்கும். அதான் சொல்றேன். நீ மனசுல கேட்கறதெல்லாம் கிடைக்கும்ன்றதோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல ஆசை. சிலவங்க சில பிள்ளையான ஆசைகளையும் மனசுல விட்டுப்பாங்க. அங்க கிடைச்சா நல்லம். இப்படி ஒரு பயான் செய்யற நேரம் மொத்தம் கேட்டாரு, ஒன்று நினைச்சு கொள்ளவான இந்த சிகரெட் கிடைக்குமா? அவருக்கு அதை விட்டு கொள்ள சொர்க்கம் போனாலும் அது கிடைச்சா இல்ல. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்ல இந்த நாட்டம் அங்க கிடைக்குமான்னு கேட்கிறார். இந்த அவருக்கு அதை விட்டு கொள்ள கண்ணியத்துக்குரியவர்களே. இனி ஹசரத்து என்ன சொன்னாங்க, சொர்க்கத்துல சிகரெட் ஈக்குது, பத்த வைக்க நெருப்பட்டுக்க நரகத்துக்கு போகும். அதுக்கு அங்கதான் போகும். சிலவங்க அந்த கெட்ட பழக்கங்களை ஒரு ரமலான காரணமாக வச்சு விட்டோம். அதுக்குதான் ரமலான் வந்திருக்கு. எங்களை திருத்த, எங்களை மாத்த, எங்களை நாட்டத்தை நாங்க கழுவி சுத்தமாவி அந்த பெருநாள் நாள் வரும்போது ஒரு பாவமும் இணைக்கப்படாது. சிகரெட்ல கொஞ்சம் நினைவு வருது, எல்லாம் பாவம் இல்ல. உயிரை கெடுக்கிறது, எங்களை நாங்கள் அழிச்சு கொள்றது. அந்த ஸ்ரீலங்கால சில ஊர்களில் அந்த கோயில மரம் நாட்டுவாங்க. கோயில சில பகுதிகளில் அந்த விவசாயம் செய்யும்போது இந்த கோயில தான் நாட்டுவோம். கோயில மரம். அப்ப நெல்லு தூவினாங்கன்னா சுத்தி வர வேலி அடைப்பாங்க. சுத்தி வர வேலி அடைக்கிற ஆடு மாடு திண்டுலாம். சில இடங்கள்ல அந்த இது பீனஸ் ரத்தக ஜுட் நாட்டுவாங்க. அப்பையும் ஆடு மாடு வராம வேலி அடைப்பாங்க. சில பேருக்கு பாய்ட்டாங்க கோஞ்சி பீன்ஸ் இதெல்லாம் நாட்டுவாங்க. எல்லாத்தையும் ஆடு மாடு வராம அதை காப்பாற்றுவாங்க. ஆனா எங்க எப்ப கோயில மரம் நாட்டுவாங்களோ வேலி அடைக்கிறது. வேலி அடைக்கிறது ஏன்? ஆடு மாடு வாயில வைக்க அதை போய் இந்தால் வச்சுட்டீங்க. மாடே தின்னால சாமம், ஆடே தின்னால சாமம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் அதுக்கு ஒரு நாட்டம் உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தவங்க, அழகான ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, நினைச்சதெல்லாம் கிடைக்குது. ஆனா ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் எல்லாம் உங்களுக்கு ஹலால், ஆனா இது மட்டும் உங்களுக்கு ஹராம். ஒரு மரம் இங்க மட்டும் கோயிலுக்கு வாங்க. அந்த ஹராத்துல கையை அடிக்கும் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருக்கிறது, எந்த இஷ்யூஸும் இருக்கிறது, நல்லா நிம்மதியா இருந்தாங்க. அந்த ஹராத்துல எப்ப கையை வச்சாங்களோ வெளிச்சம் போயிடுச்சு. நாட்டம் அடிக்க தொடங்கிட்டு, நாட்டம் அடிச்சா நாட்டத்தை கழுவ சொர்க்கத்துக்குள்ள இடமில்லை, துனியாவுக்கு போகும். நாட்டம் சொர்க்கம் வந்து நாட்டம் அடிக்கிற இடம் இல்லை, நல்ல வாசம் வைக்கிற இடம். நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, பாவம் இருட்டு, பாவம் நாட்டம். இப்ப இந்த நாட்டத்தை கழுவோம் இருக்கிறான் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினார். அப்ப எப்ப அல்லாஹ் தடுத்த காரியங்கள்ல நாங்க கையடிப்போமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட வாழ்க்கை இருட்டாக தொடங்கி எல்லா லைட்டும் ஆஃப் ஆகும், எல்லா வெளிச்சங்களும் மூடிப்பட்டது. எனவே இந்த ரிசல்ட் எங்களோட சக்கராத்தில் பார்க்க பாவங்களுடைய ரிசல்ட் அங்க நடிக்க. இப்ப பள்ளி மஸ்ஜிதுக்கு வரக்குள்ள நினைச்சு போயிருக்கும், வெளியில எங்களோட ஒரு லைஃப் வந்து மஸ்ஜிதுக்கு வந்துட்டா எங்களோட லைஃப், எங்களோட கம்யூனிட்டி விஷயங்கள்ல சேருவோம், அங்க போவோம், இங்க போவோம், எல்லாம் அப்படி கலப்போம், ஒரு வித்தியாசம். ஆனா அங்க அப்படி கலக்கிறார். ஆகிரம் வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே, கெட்டவர்களே, உலகத்துல எல்லா இடத்துலயும் நீங்க உங்களை நல்ல புள்ள மாறி நடிச்சு நடிச்சு உங்களோட பாவம் எல்லாம் மறைச்சு கொண்டு, பாவத்தை செஞ்சு கொண்டு, ஹராத்துல இருந்து கொண்டு, அல்லாத கடமைகளை பாலாக்கிட்டு இருட்டு உங்களை சுத்தி இருட்டு, உங்களை சுத்தி ஒரு ரஹ்மத்துடைய மலக்கு கூட இல்ல, அதாவுடைய மலக்கு கோபத்தோட உங்களோட சுத்தி கொண்டிருக்கிறாங்க, உங்களோட கார்ல வாராங்க, உங்களோட நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றாங்க, கோபத்தோட நிற்கிறாங்க. அல்லாஹ் கட்டளையை எதிர்பார்த்து உங்களை அழிக்கிறதுக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு பார்த்துட்டு. ஆனா
இங்க எல்லா இடத்துலையும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கலந்திருந்தோம். கியாமத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இங்க சரி வர இப்படி எல்லாருடையும் வந்து கொண்டு கலந்துட்டீங்க சொல்லுவான், கெட்டவர்களே நல்லவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள். இந்த அல்லாஹ் அன்னைக்கு பிரிச்சு அல்லாஹ் பாதுகாக்கும். எந்தெந்த பக்கத்துக்கு அல்லாஹ் இருக்கலாம் இந்த பயன் உலகத்தில் எங்களுக்கு இருக்கும். இதுக்கு அல்லாஹ் ரமலான நம்பிக்கை அல்லது வச்சு ஏதோ மனுஷன் பாவம் செய்வோம், ஆனால் செஞ்சு கொண்டே இல்லை. அனுமதி இல்லை. அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறார், ரமலான தந்திருக்கிறார். இதுக்கு தான் ஸ்பெஷலான கடைசி 10 லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கிற 10. இதில் எங்களுக்கு என்ன செய்யலாது? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ நாங்கள் உணவு கண் கலந்து உள்ளம் அளவு தொழுகைகள்லையும் கூடுதலாக கவனம் செலுத்தும். மஸ்ஜிதுகளில் வந்து நேரத்தை கொடுக்கும். தொழில்களில் கொஞ்சம் வேலை வெட்டிகளை குறைக்கும். கொஞ்சம் ஹொலிடே எடுக்கும். கடைசி 10 விளையாட்டு எங்களை கழுவுறோம். வெயில நாங்கள் கழுவுறோம், கராஜில் போடுறோம், துப்புரவு பண்றோம், கோயில மாத்துறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இது எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சைடை நாங்க சரியா மெயின்டைன் பண்றதுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை. இந்த கடைசி 10 ரொம்ப கண்ணியமான இரவு. எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துல எல்லா இடத்துலையும் நடிச்சு நல்லவங்களா காட்ட இயலும். ஆனா இந்த நாட்டம் எங்களை சக்கராத்துல வெளியா சக்கராத்துல நடிக்கலாம். சக்கராத்துல யாருக்கும் நடிக்கலாம். என்ன அசிங்கத்துல என்ன ஹராத்துல இருந்தோமோ அதோட விளைவுகளை எங்களுக்கு சக்கராத்துல பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நாங்க நன்மைகள் செய்திருந்தா அதையும் கூட அந்த சக்கராத்துல எங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல இருக்கிறார், மரணப்படுகிறார். அந்த ஒரு மனிதன் அவரோட வாழ்க்கை எதுல போகுதோ அந்த ரூட்ல தான் அவரோட மௌத்தும் வரும். எதுல வாழுதோ அதுல மௌத்து வரும். நாங்க ஆக்கள் இல்லாத நேரம், தெரிஞ்சாக்கள் இல்லாத நேரம் உண்டு, தெரிஞ்சாக்கள் இன்னொண்டு என்றது அது நடிப்பு. தமுத்தூன் கமா தஈஷூன், எப்படி உங்களோட வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொண்டீங்களோ என்ன 2 ரூட் தான் நீங்க, சொர்க்கம் போற வழி, நரகம் போற வழி. எந்த ரூட்ல நீங்க போய்த்து கொண்டிருக்கிறீங்களோ அங்கதான் நீங்க சக்கராத்தை காணுவீங்க. இந்த அடிப்படையில் தான் ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார். சக்கராத்தில் இருக்கும் போது மக்ரிபுக்கு பாங்கு சத்தம் கேட்கு. மக்ரிபுக்கு பாங்கு அவன் உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். சொன்னாங்க, பிள்ளைகளே வா வா, என்ன அதான் சத்தம் கேட்குது, அப்படியே கூட்டிட்டு போ. சக்கரா உங்களுக்கு நடக்கலாம், எதுக்கு உட்காரலாம், மஸ்ஜித்காரங்க இந்த நேரத்தில் வீட்டுல தொழுங்க இல்ல. நான் அல்லாஹ்வோட அதான் சத்தத்தை என் காதுல கேட்டுட்டேன். இது மக்ரிப் டைம், அல்லாஹ் கூப்பிட்டுட்டான், காதுல கேட்டுட்டேன். இப்ப எனக்கு மக்ரிபு அங்க போயிட்டு தொழாம ஏலா. பிள்ளைகளே என்னைய கூட்டிட்டு போ. இது வாழ்க்கை எந்த ரூட்ல வாழ்க்கையை அமைச்சு கொண்டோமோ அந்த ரூட்ல தான் நோக்கு வரும். இப்படிதான் ஒருத்தருக்கு துனியாண்டே வாழ்ந்து ஒருத்தர் சக்கராத்துல துனியாண்டே வாழ்ந்து ராவ் பவல் ஜனவரி வந்தா டிசம்பர் வரைக்கும் என்ன செய்யற, டிசம்பர் வந்த ஜனவரி வரைக்கும் என்ன செய்யற, அந்தி வரைக்கும் முடிவு வரைக்கும் 1ஆம் தேதி வந்தா 31 வரைக்கும் இப்படியே செலவு. உலகம் துனியாண்டே வாழ்க்கையை ஓட்டின ஒரு சிலர் இருப்பான். அப்படி ஒருத்தருக்கு சக்கராத் வந்துச்சு. மகன் அப்துல் சத்தார் தலைமாட்டில் மசூர் வைத்துக்கிட்ட காமில் காலனி பாப்பது சக்கராத், பெரிய கோடீஸ்வரர் மௌத்துடைய கட்டம். இப்போ இவங்க ஆறுதல் சொல்றாங்க, பாப்பா நாங்கள் 3 பிள்ளையும் உங்களோட இருக்கிறோம், முன்பே யோசிக்கவான்னு பாப்பா, தைரியம் காலிமாவை சொல்லுங்கோ என்று சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எழுதி உட்காந்து 3 பேர் எங்கே அழைக்கிறீங்க, கடையிலே சக்கரா உலகம் வாழ்ந்தது. சக்கராத்துல 3 பேர் இருந்தா
இங்க நிக்கிறீங்க. அதோட அப்படி சரிஞ்சா இவங்க நினைச்சு மவுத்து பார்த்தா அவர் மயக்கத்தில் நிற்கிறார். மூத்தவன் என்ன பாவம் பாப்பா, பெரிய வசதிக்காரன் கோடீஸ்வரர், ஒரு ஒரு வாகனம் ஒழுங்கா வாங்கி பாவிக்க கஞ்சன். அப்ப ரைட் பாப்பாவை நல்ல ஒரு இந்த மல்சார நல்ல ஒரு பொறுமதியான வாகனத்தை அதுலதான் கபிரிஸ்தான் தூரம் அதுல ஏற்றிட்டு போ, எப்போ வந்தாலும் பரவாயில்லை. நல்ல ஒரு பெருமதியான வாகனத்தில் இவர் ஏற்றுறாங்க. மையத்தையாவது கொண்டு போகும், செலவழிக்கிறது. அப்போ நான் சிசி இதெல்லாம் தெரிஞ்சா வாப்பா கதையெல்லாம் தெரிஞ்சா அந்த பழைய எலி ஸ்டோரியை பிடிச்சி அதில் சந்தாக்க ஏற்றி போச்சு. மற்றவங்க என்ன சிசி வாப்பா அதெல்லாம் தெரிஞ்சா சும்மா நாங்கள் சந்தாக்கில் கூட ஊராக்கத்தை சொல்லி தூக்கிட்டு போகின்றப்ப பழைய பற்றி எழுதி என்னடா கதைக்கிறீங்க, செருப்பு தாமரை என்ன செருப்பா செருப்பு. அப்போ இவன் பையன் தான் வாப்பாவை பற்றி அது குறைஞ்சதுக்கு இப்போ செருப்பால் பட போகுது, அடிபட போகுது. உங்களுக்கு போய் கஷ்டமும் தேவையில்லடா, நான் கபிரிஸ்தானுக்கு நடந்தே போய் முழுக்க மௌத்தா போறேன். அதோட அன்னைக்கு அப்படி மாட்டிட்டேன். கண்ணியத்துக்குரிய ஒரு உதாரணம் போல இருந்தாலும் உலக வாழ்க்கை இப்படித்தான். எதுல எங்கிற வாழ்க்கை கழியுதோ அப்படித்தான் அல்லாஹ் அந்த ரூட்ல தான் மௌத்து தருவான். அப்ப ஆமீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மக்ரிபு தொழுகைக்கு சக்ராத் நடக்க ஏலா புள்ளகட்ட வலியுறுத்துறாங்க. என்னைய கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டு மஸ்ஜிதுல வைங்க. மாஷாஅல்லாஹ் சக்ராத்துல மக்ரிப் தொழ போறாரு. மஸ்ஜிதுல போயிட்டு முதல் ரக்காத்தை தொழுதாரு, சுஜூதுக்கு போனாரு, அதோட போச்சு. பார்க்க முடிச்சு. எதுல அவரை அந்த ட்ராக்டை வச்சுக்கொண்டோ அதுக்கேற்ற ரிசல்ட்டை தான் பார்ப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஈஜிப்ட்ல ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒரு அவருடைய ஒரு புத்தகம் ஒரு கிதாபுல எழுதுறாரு, ஒரு மனிதன் வாழ்க்கை எப்படி கழியுது, ஒரு பாவத்தால எவ்வளவு பெரிய பாதிப்புகள் மனிதனுக்கு வருகிறது என்பதற்கு அழகான ஒரு உதாரணம். ஒரு நாள் ஒரு மஸ்ஜிதுல தொழுவிச்சு போட்டு இடக்கை பக்கம் சஃப்ல ஒருத்தர் அழுது 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 அழுதிக்கிற தாங்கியது அழுகுறார். என்னடப்பான்னு கண்டு கேட்டா அவரு எனக்கு வீட்டுக்கு போவீங்களா, என்ன நடந்த அந்த கேட்கவும் அவர் சம்பவத்தை சொல்றார். என்னன்னா கல்யாணம் முடிச்சவர் தான், ஆனா கொஞ்சம் தேவையில்லாத ஜாதிகள் போகல அங்கே பார்த்து ஒரு பழக்கம். அப்ப இவருக்கு வீட்டுல ரூம் உண்டு. அந்த ரூம்ல இருந்துட்டு இவர் ஹராத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக ரொம்ப அசிங்கமான பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 10-15 வருஷத்துக்கு முன்னால செய்யும். அப்ப அவங்க 6 வயசு மகள் நினைக்கிறேன் போன் இல்லை, அந்த காலத்துல டிவி தானே, அப்படி அவங்க பார்க்கிறார். திடீர்னு கதவு மகள் 12 மணிக்கு கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டார். போனால் ஒரு வாப்பா ஒரு 6 வயசுக்குள்ள ஒரு காணக்கூடாத ஒரு காட்சியோட இந்த வாப்பாவை பார்க்கிற அந்த பிள்ளை உடனே சொல்றா, இத்தகில்லா ஐயா அபத்தி, வாப்பா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க வாப்பா. இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா அந்த புள்ள அப்படியே திருப்பி கதவு முடிச்சு போயிட்டா. இப்ப எனக்கு அந்த புள்ளைய பார்க்கறதுக்கு வெக்கம், அந்த புள்ளைய பார்க்க வெக்கம். அதனால நான் என்ன செஞ்சேன், நான் அப்படியே உடனே எழுப்பி ஊட்டம் கதவை மூடிட்டு நான் வெளியில வந்துட்டேன். வந்து சுபகு வரைக்கும் அவங்க சுத்தி கொண்டு வந்துட்டு அன்றைக்கு தான் மஸ்ஜிதுக்குள்ள போயிட்டீங்க. மஸ்ஜிதுக்குள்ள போயிட்டு சுபகு தொழுகைக்கு தக்பீரை கட்டி தொழுகிறாரு. அஸர்த்தும் அன்றைக்கு ஓதின ஆயத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயத். அலம் யத்னில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை பயப்படுவதற்கான நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையா என்ற ஆயத்தை ஓதினதோடு இவர் அழத்த தொழுகையிலே அழத் தொடங்கிட்டார். அதோட தான் ஆலிம் சொல்லிட்டார், ரைட் நீங்க தௌபா செஞ்சுட்டு போங்க என்று சொல்லி பள்ளியிலே நின்றிக்கார் கொஞ்ச நேரம். அதோட போறாரு. பாப்பா செஞ்ச ஒரு சின்ன தவறு. கண்ணியத்துக்குரியவர்களே, வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, எப்படி அந்த பிள்ளைட முகத்தை பார்க்கறன்ற ஒரு சிந்தனையில வீட்டுக்கு போறாரு. போனா வீட்டு முன்னுக்கு ஆக்கள் நிறைஞ்சு போயிருக்கிறார். வீட்டு முன்னுக்கு ஆக்கள் நிறைஞ்சு போயிருக்கிறார். என்னன்னா ஏக வீட்டு முன்னுக்கு ஆக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க.
ரெண்டு பேருக்கு என்னன்னு விசாரிச்சான். எந்த மகள் ராவ் இத்தகில்லாஹ யா அபதி, வாப்பா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க வாப்பா என்று சொல்லிச்சோ, அந்த பிள்ளை மௌத்து. அந்த பிள்ளை மௌத்து. அதோட இவருக்கு ஒரு தௌபா கல்லா வழியை திறந்துட்டான். பாவம் என்கிறது இப்படித்தான். பாவம் என்கிறது அது விட்டான். நாங்க செஞ்சிருவோம், மறந்துடுவோம். நாங்க பாவத்தை செஞ்சு நாங்க மறந்துடுவோம். அந்த பாவம் தௌபா செஞ்சு அதை கழுவி அதை எங்களை சுத்தப்படுத்தி எங்களை விட்டு உலகத்துல எங்கேயும் சுத்த விடாம அதை தௌபா என்கிற தண்ணியால கழுவி அழிக்காம அது எங்களை விட்டாங்க சுத்தி கொண்டே தண்ணி உள்ளாக்க அல்லது கெஞ்சி தண்ணியை வடிச்சு பாவத்தை மன்னிச்சு கொள்வோம் யாரால் சொல்லாம அழுது அழுது கண்ணீரை வடிச்சு இனி அந்த பாவத்தில் இது விலகி பாவத்தை செய்ய மாட்டேங்கிற முடிவு அல்லாஹ்ட்ட சொல்லி அதை கழுவாம அதை எங்களை விட்டாங்க. வருஷமானாலும் நாங்க மறந்துடுவோம், அதை சுத்தி கொண்டிருக்கோம். சந்தர்ப்பம் பார்க்க எப்ப இவரை கீழே போடலாம், எப்ப இவர மனைவிக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம், அல்லது எப்ப இவர பிள்ளைக்கு ஒரு சோதனையை கொடுக்கலாம், அல்லது எப்ப இவர பிள்ளைக்கு அல்லது இவர பரம்பரைக்கு ஏதோ ஒரு அடிப்படையில தௌபா செய்யாம பாவம் கல்விப்பட தொழுகையின் மூலமா சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுறீங்க. இஷா கொண்டு இருக்கிறீங்க, மதுரைக்கும் இஷாக்கு முறையில் செஞ்ச பாவத்தை இஷா தொழுகையோட அழிச்சு. சுபகுக்கு வருவீங்க, சுபகுக்கு இஷாக்கு முறையில் செஞ்ச பாவத்தை இந்த ரெண்டு தொழுகை சின்ன சின்ன பாவம். தௌபாங்கிறது நாம செஞ்ச பெரும் பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட ஒரு முடிவை சொல்லி, யா அல்லாஹ் முடிவு எடுத்துட்டேன், இனி பாவத்தின் பக்கம் தலை வெச்சு பார்க்க மாட்டேன், அந்த என்வாயன்மெண்ட்ல நான் என்னைய மாத்திட்டேன், ஊட்ட சரி விட்டுட்டு வந்துட்டேன், கடைசரி உடனடி எங்க தொழில மாத்தரடி, இந்த ஹராத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்கிற முடிவோட அல்லாஹ் முன்னுக்கு அழுதா மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு எங்களை காப்பாற்று. இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கள் நிலைமைகள் ஒரு பயங்கரமாகத்தான் இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில தான் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் உச்சம் கவனமாக இருக்கணும். மிகவும் எங்களோட சந்தர்ப்பங்களை நாங்கள் பேணிக் கொள்ளணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாவங்களையும் மன்னிக்கிறவங்க தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பாவம் செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணும். அதோட என்ன நபிய கொலை செய்யறதோட என்ன பெரிய பாவம்? ஓகே, மனம் திருந்தினாங்க, அல்லாஹ் தௌபாவை செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு நரகத்துடைய ரூட்ல இருந்தாங்க, ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று வந்துச்சு, ரூட்டை மாத்தி சொர்க்கத்துடைய ரோட்ல போனாங்க. போறதோட முஸ்லிம்களுக்கு தலைவரா மாறுறாங்க, ஹிதமத் செய்யறாங்க, மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, தொழுகை நடந்து கொண்டிருக்குது, குத்தப்படுறாங்க, தொழுகையிலே தொழுது கொண்டே கீழே விழுந்து ஷஹீதாங்க. ரூட் மாறும்போது நல்ல மௌத். காலித் ரலியல்லாஹு அன்ஹு யுத்த களங்கள்ல கலந்து கொண்டாங்க, எத்தனையோ சஹாபாக்களை கொலை செஞ்சாங்க, எத்தனையோ முஸ்லிம்களுடைய யுத்தங்கள் தோல்விக்கு காரணமாக இருந்தாங்க. தௌபா செஞ்ச பிறகு அந்த தௌபாவுக்கு பிறகு உபகாரமாக என்ன செஞ்சாங்க? முஸ்லிம்களோட சேர்ந்து மாஷா அல்லாஹ் காபிர்களுக்கு பிரச்சனைகளை, தொல்லைகளை, தோல்விகளை கொடுத்து செஞ்ச பாவத்துக்கு பிறகு உபகாரமாக இஸ்லாத்திலிருந்து வேலை பார்த்தாங்க. வஹ்ஷி வந்து ரசூலுல்லாஹ்வை சாட்சாக கொலை செஞ்சது. சாட்சாங்க ஒரு பெரியப்பா ரசூலுல்லாஹ் வாப்பா கடைசி தம்பி, மற்ற எல்லாரும் நானமார்கள் 11 புள்ள, ரசூலுல்லாஹ் வாப்பா 11வது, மற்ற 10 ரசூலுல்லாஹ் வாப்பா நானமார்கள். ஏதோ பழக்கம் அபூ தாலிப் சாட்சா, ஹம்சா சாட்சான்னு சொல்லிக்கிறோம், கைஸ் சாட்சானே பேசிக்கொள்வோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செஞ்சவர் தான் வஹ்ஷி. ஒரு அடிமை, ஒரு 50 வயசு கொலை செஞ்சார். அதுக்கப்புறம் இதில் பொழுது சபித்துனா ஹிந்தாட அடிமை தான் வஹ்ஷி. அந்த கொலை செஞ்சுட்டா நான் உடனே உரிமை விட்டுடுவேன், ஃப்ரீ. கொலை செஞ்சுட்டாரு, அவர் விட்டாச்சு, அவர் போயிட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளோ பெரியது ஒரு ஹம்சா இஸ்லாத்துல ஒரு தூண், சிங்கம், அசதுல்லா இஸ்லாத்துடைய ஒரு சிங்கம். அந்த சிங்கத்தை கீழே போட்டவர் தான் வஹ்ஷி. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ ஆத்திரமே, கவலை, எவ்வளவு பெரிய கவலைன்னா வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வந்த பின்னால ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஹல் தஸ்தீஉ அன் தகீப அன் வஜ்ஹி. வஹ்ஷி எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன யா ரசூலுல்லாஹ்?
ஏத முன்னுக்கு நீங்க கொஞ்சம் அகப்படாம இருக்கிறீங்களா? உங்களை காணும் போது எனக்கு சாச்சர நெருவரும். அவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சவர் தான் வஹ்ஷி. அல்லாஹ் எவ்வளவு இறக்கச்சு, அல்லாஹ் எவ்வளவு இறக்கம். அல்லாஹ் இப்ப ஆசை இந்த வஹ்ஷி ரசூலுல்லாஹ் எவ்வளவு கோபத்தில் இருப்பான், அல்லாஹ் எவ்வளவு கோபத்தில் இருப்பான் வஹ்ஷியோடு. இந்த வஹ்ஷி எவ்வளவு பெரிய கெட்டவரா இருந்தாலும் பாருங்க, அல்லாஹ்வோட ஆசை இந்த வஹ்ஷியின் தௌபா செய்யும். அல்லாஹ் தௌபாக்கு கூப்பிடுறான். பாவங்களை செஞ்சு நாட்டத்தோட உலக சோதனைகள்ல மூழ்கி கொண்டிருப்பவர்களே, தௌபா செஞ்சு என்கிட்ட வாங்க. அல்லாஹ் கையை நீட்டி கூப்பிடுறான். நீங்க தாண்டிட்டீங்க, நீங்க தாண்டு உங்களை நாசமாக்கி நீங்க அழிவு வேதனைகளை நோக்கி வைத்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், என் கையை பிடிங்க வாங்க. இந்த கையை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வெளிச்சமாவிடுவீங்க, பாவம் போயிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க அல்லாஹ் எங்களை கூப்பிடுறாரு. பாவம் செய்யறது வஹ்ஷி அல்லாஹ் கூப்பிடுறாரு. எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சாவ கொலை செஞ்சவர் செய்தி அனுப்புறாங்க, வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வாங்க. தேவையா வஹ்ஷியை இஸ்லாத்துக்கு கூப்பிடுறது? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப வஹ்ஷி கூப்பிட்டா ஓடி வரும். ஏதா அவர் அடிமை, ஒரு சாதாரண ஒரு ஆள். எந்த நேரத்திலையும் இவங்களை கொலை செய்ய சொல்லி சிலவங்க ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாங்க, இஸ்லாத்துடைய துரோகிகள் எங்க கண்டாலும் வெட்டி கொள்ளுங்க. அப்ப ஹம்சாவை கொலை செஞ்ச வஹ்ஷி, இவருக்கு ரசூலுல்லாஹ் செய்தி அனுப்புறாங்க, இஸ்லாத்துக்கு வரலாமே. எப்படி ஒரு மனிதனை மன்னிக்கிறது, மறக்கிறது, இந்த பழக்கம் நிகழ்த்து வரும். நாங்க சில சின்ன விஷயங்களை தூக்கி பிடிச்சு கொண்டு நாங்க ஒரு கல்வி, அவங்க ஒரு கல்வி, அவங்க ஒரு பக்ஷ, இந்த பக்கம் அந்த பக்கமும் அப்படி செஞ்சான் இப்படி கலைச்சான், எங்களை வயிறு சொன்னான், எனக்கு இப்படி சொன்னான், அதான் தூக்கி வீசிட்டு ஒதுக்கிட்டு நான் இப்படி நிற்கிறேன் என்று சிலவங்க சமூக பணிகள் இருந்தெல்லாம் ஒதுக்கக்கூடியவங்களை பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ஹம்சாவை கொலை செஞ்ச இந்த வஹ்ஷிக்கு தாவத் கொடுக்குறாங்க. இப்ப அவர் என்ன செய்யணும், இதுதான் சான்ஸுக்கு வரும். அவர் அங்க வரல, அவர் பெரிய இது என்ன அப்படி வகையில்லாத உங்களுடைய இஸ்லாத்துக்கு ஏண்டா அதுல ஒரு ஆயத்தொண்டிக்குது, இன்னல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், கொலை செய்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், அவங்களுக்கு வேதனை இருக்குது, தண்டனை இருக்குது, குர்ஆன்ல ஆயத்து எல்லாம் இருக்குது. இந்த ஆயத்தை வச்சு எனக்கு வரையல இஸ்லாம். எப்படி அணிஞ்சி வராம அதுக்குள்ள பெரிய குர்ஆன்ல இருந்த விளக்கம் இதுதான். குர்ஆன் தான் சொல்லுது, இணை வைத்தவனும் சிறுக்கு வைத்தவனும் கொலை செஞ்சவனையும் அல்லாஹ் தண்டிப்பான். இந்த ஆயத்தை எல்லாம் பார்க்க போல எப்படி வாழறாங்க இஸ்லாத்துக்கு? எப்படி எவ்வளவு ரோஷம் வரும். பாவம் வந்து உனக்கு தௌபத்து தந்தா நீ எங்கட குர்ஆன்ல நீ கொலை குடிச்சு கொண்டிருக்கிறான் என்று சொல்லிட்டு நான் அப்படி இல்லை. அல்லாஹ் ரசூல் அப்படி இறக்கம், சமூகத்தோட இறக்கம், பாவம் செய்தவங்களோடையும் இறக்கம். அதுதான் ரமலான் நபி வாங்க அனுபவிக்க, லைலத்துல் கத்ரை கொண்டாடுங்க, லைலத்துல் கத்ரில் கூட பாவங்களுக்கு மன்னிப்பு அடைஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், வஹ்ஷிக்காக அல்லாஹ் இப்போ ஒரு ஆயத்து அல்லாஹ் அனுப்புறான், ரசூலுல்லாஹ் செய்தி அனுப்புறான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். வஹ்ஷிக்கு இப்போ ஒரு ஆயத்து போகும். தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செஞ்சவங்களை அவங்க செஞ்ச பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுப்பான். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு ஆயத்து. ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செஞ்சு தௌபா செஞ்சிட்டீங்கன்னா நீங்க செஞ்ச பாவங்களும் இவ்வளவு காலமா செஞ்சு வந்த பாவங்கள் எல்லாம் நன்மையா மாறிடும். இதை விட என்ன? இந்த வஹ்ஷி இந்த ஆயத்தை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வரையலாம், இஸ்லாம் இதுக்கு வரையலாம். ஏன்னா இது சரியான கண்டிஷன்ல கஷ்டமே. ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு அமல் செஞ்சு யாருக்கு இதெல்லாம் சாத்தியப்படு? இந்த ஆயத்தை வச்சு எனக்கு வரையலாம். எவ்வளவு அல்ல போறதுக்கு நாங்க இன்னும் பணிஞ்சு போனா இன்னும் நாங்க ஏதோ பணிஞ்சு போற ஏதோ ஒன்றுக்கு இவங்க சும்மா ஏதோ மேலே ஏறி மிதிக்க பார்க்கறாங்க. இது நாங்க சொல்ற அல்லாஹ் ரசூலை போல பார்க்கணும். எவ்வளவு இறக்கம் அல்லாஹ் ரசூல்.
இந்த இன்னொரு ஆயத் வஹ்ஷி இன்னொரு ஆயத் அல்லாஹ் தஆலா நீங்க செஞ்ச பாவங்களை யக்ஃபிரு லிமன் யஷா நாடினவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான், நாடினவங்களை அல்லாஹ் தண்டிப்பான். ஷிர்க் வைக்கிறத மன்னிக்க மாட்டான், மற்ற பாவங்களை விரும்பினவங்களுக்கு மன்னிப்பான், விரும்பினவங்களை தண்டிப்பான். ரைட்? ஆயத்தை அனுப்புவோம். வஹ்ஷி வாங்கியதை பார்த்துட்டு வஹ்ஷிக்கு ஆயத்து போகுது. இந்த ஆயத்தை வச்சு வரையலாம், இந்த ஆயத்தை வச்சு வரையலாம். தூரத்துக்கு இது எங்கள்கிட்ட வரணும். அல்லாஹ் ரசூல் அப்படி இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே. ஏன்னா இந்த என்ன கண்டிஷன் தெரியும், என்ன பிரச்சனை தெரியுமா? நாடினவங்களை மன்னிப்பான், நாடினவங்களை தண்டிப்பான்னா நாடின கொடுத்து வைப்பேனா நாடாத கொடுத்து வைப்பேனா? இந்த ஆயத்திற்கு தெரியல. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இன்னொரு ஆயத்து போகுது. வஹ்ஷி குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. பாவங்களை செஞ்சு தங்களுக்கு தாங்களே அழிவை நாசத்தை இறக்கி கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான்ங்கிறதுல இருந்து நீங்க நிராசையற்று போய்விட வேண்டாம். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இது பரவாயில்லை, இது பரவாயில்லை. அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். இந்த வஹ்ஷி சாட்சாவை கொலை செஞ்ச வஹ்ஷி எவ்வளவு அல்லாஹ் இறக்கம். அந்த இறக்கத்துடைய அடையாளம் தான் இன்றைக்கும் அல்லாஹ் என்னை அவங்கள உலகத்துல இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்கேன். நாங்க அவ்வளவு பாவம் செஞ்சார்கள் இல்லை என்ற சிந்தனைகள் சிலத்துக்கு வரலாம், உண்மைதான். ஆனா எந்த பாவத்தால் அல்லாஹ் எப்படி சோதிப்பான்னு தெரியாது, எந்த பாவத்தால் அல்லாஹ் யாரை எப்படி சோதிப்பான்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் சபையிலே இருந்த ஒருத்தரை பற்றி சஹாபாக்கள் பேசி கொள்றாங்க. ஒருத்தர் யுத்த கலங்கள்ல இறங்கினா இஸ்லாத்துக்காக போராடுறார், கஷ்டப்படுறார், காஃபிர்களை கொலை செய்யறார். இவரால் இஸ்லாத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம், முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இவருடைய வீரம் எல்லாம் இஸ்லாத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி ஒத்தாசையா இருக்கிறது. இவரை பற்றி பெருமையா சஹாபாக்கள் பேசினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு மின் அஹ்லின் நார், நரகவாசி. நரகவாசி ஏண்டா அவர் ஏன் இப்படி போராடுறீங்க என்று கேட்கப்பட்டதுக்கு அவர் சொன்னாரு, இஸ்லாம் எல்லாம் வளரணும்ன்றதல்ல, நான் எந்த குடும்ப கௌரவத்தை, நான் ஒரு வீரன், நான் ஒரு சண்டியன், என்னுடைய யாருக்கு முட்டேலா, என்னுடைய யாருக்கு போதேலா, அந்த நோக்கத்தில் தான் செயல்படுறேன். பாருங்க நோக்கம். நாங்கள் ஒரு சமூக பணிகள் செய்கிறோம், கம்யூனிட்டி விஷயங்களை செய்கிறோம். நோக்கம் காபிருக்கு வெற்றி, இவரால் இஸ்லாத்துக்கு தான் கண்ணியம், இவரால் யுத்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி. ஆனா மனசுல வந்த எண்ணத்தை பாருங்க, ஏந்த குடும்பம், ஏந்த வீரம், ஏந்த கண்ணியம், நான் ஏந்த குடும்ப கண்ணியம். அந்த நல்ல காரியம் செய்யறதுக்குள்ள மனசுல வந்த கெட்ட எண்ணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நரகவாசி. கடைசியா அவர் வெட்டி போனாரு. கடைசியா இவருக்கு ஒரு ஒருத்தர் தாக்கினவர் தாங்கிக் கொள்ளையராம ஈட்டி ஒன்று எடுத்து தன்னைத்தானே குத்தி கொண்டு அப்ப தற்கொலை செய்யறவர் நரகவாசி. எனவே கண்ணியத்துக்குரிய இந்த பாவத்தால அல்லாஹ் எங்களை எப்படி எப்படி குடிப்பான்னு தெரியாது. அதனாலதான் நான் மிச்சம் கவனம் வைக்கணும். கடைசி 10 இருக்குது. அல்லாஹ்வோட கூடுதலாக நேரத்தை கொடுக்க வேண்டிய ஏத்திக்காம். உலகத்துக்கு தலைவர் ரசூலுல்லாஹ், முழு அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர், முழு உலகமும் பார்த்து பின்பற்றக்கூடிய தலைவர். எவ்வளவு பிஸி ஆயிட்டார், எவ்வளவு பிஸி. ரசூலுல்லாஹ்வோட ஒரு பிஸியஸ்ட் மேன் எங்க பார்க்கலாம். ஆனால் கடைசி 10ல துனியாவுக்கு ஓஃப், வேலைக்கு ஓஃப், குடும்பத்துக்கு ஓஃப், பிள்ளைகளுக்கு ஓஃப், மனைவி மக்கள் எல்லா சைடும் ஓஃப். ஆகிரம் மட்டும்தான் ஒன்னாயிடுச்சு. மஸ்ஜிதுல இரவு பகல் எல்லாம். அதனால கொஞ்சம் ட்ரை ஒன்று பண்ணுங்க. ஃபுல் டைம் இதுக்கு ப்ரௌசர் கொடுக்கலன்னா அல்ஹம்துலில்லாஹ், நோய் வந்தா எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல படுத்து
ஒரு நோய் எடுத்து திடீர்னு வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல மாசக்கணக்கு படுப்போம், செல்லுக்கு வீட்டுக்கு வாரதுக்கு கூட அப்படியே போயிடுவது இல்லை. கணியக்கூடியவர்களே, எனவே இந்த மிஞ்சி இருக்கிற அந்த காலங்களை சரி பக்குவமா கொஞ்சம் அல்லாஹ்வோட நெருங்கி அமல்கள் செஞ்சு அழுது கண்ணீர் வடிச்சு தொழுது பக்குவமா குர்ஆன் ஓதல் இது ஆக முக்கியம். குர்ஆனுக்குரிய மாசம், குர்ஆன் நிறைய ஓதும். சாத் இப்னு முஆத் மதீனாவுடைய ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போற நேரம் மதீனால அந்த ஒரு கூட்டத்தார்களுக்கு தலைவராக இருந்தவங்க சாத் இப்னு முஆத் ஒரு 6 வருஷம் தான் இஸ்லாத்துல இருந்தாங்க. 6 வருஷம். 6 வருஷத்துல அல்லாஹ் ரசூலுக்காக தந்த வாழ்க்கையை அமைச்சு கொண்டதனால இவர் மௌத்தாகிறார். 6 வருஷத்துல மௌத். 6 வருஷத்துல இவர் சாதிச்ச சாதனை என்ன தெரியுமா? 6 வருஷத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத். ஸஅத் இப்னு முஆதுடைய மௌத்துக்காக இவர் மௌத்தானத்தை வச்சு அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் நடுங்குகிறது, குலுங்குகிறது. அல்லாஹ் அபிஷேகம் நடிச்சு 6 வருஷத்துல சாதிச்சார். நான் எத்தனை வருஷமா இஸ்லாத்துல வாழ்றேன், எவ்வளவு பெரிய விஷயங்கள் எங்களுக்கு அல்லாஹ்வோட சாதிக்கலாம். அப்ப என்ன விளக்கம் சொல்றாங்க இந்த ஹதீஸுக்கு? அல்லாஹ் அரிசி நடுக்குதுன்னா அர்த்தம் ஸஅத் இப்னு முஆத் 6 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியா வாழ்ந்தாரு. இனி அவர் வாழ்ந்தது போதும், அவருடைய கபருக்கு இனி தேவையில்லை, இனி தேவையில்லை. இதுக்கு பிறகு அவர் அமல் செஞ்ச தேவையில்லை. இந்த 6 வருஷம் அவருடைய டார்கெட் சரி, அவருடைய கோட்டா முடிஞ்சு ஆள் அல்லாஹ் அப்படியே மௌத்தாக்கி சொல்றாரு. அரசு நடக்குதுன்னா அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், ஸஅத் வாரத்துக்கு ரெடி, அவரை வெல்கம் பண்ண நீங்க ரெடி ஆகுங்க. 6 வருஷத்துல சாதிச்சார். ஒரு சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தாரு. வந்ததோட ஒரு தொழுகை கூட தொழ கிடைக்கல. தொழுறதுக்கு நேரம் வரையில, தொழுறதுக்கு நேரம் வரையில. அந்த தொழுகை நேரம் வாரத்துக்கு முன்னுக்கே இஸ்லாத்துக்காக போராடி ஷஹீதாகிட்டார். அவர் சொல்றார், ஒரு தொழுகை கூட தொழல. சஹாபாக்கள் கூட பேசுவாங்க, ஒரு தொழுகை கூட தொழாதவர் இஸ்லாத்துக்காக வாழ்ந்து அவரு அல்லாஹ்ட்ட போயிட்டார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த செயலை கண்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் தெரியாது, எந்த செயலை கண்டு அல்லாஹ் கோபம் அடைகிறான் எங்களுக்கு தெரியாது. எனவே தான் நாங்க இந்த சண்டை மிகுந்த ரமலான்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இந்த நிகழ்வுகள் ஆர்வமூட்டல்கள் எல்லாம் நடந்து கொண்டு வாருது. நாங்கள் எப்படியாவது பெண்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட வீடுகள்ல முசல்லால கைமை ஒதுக்குங்கோ. அல்லாஹ்வை நெருங்குறதுக்காக, அல்லாஹ்வோட தனியை இங்கும் போது நீங்க தொழுங்க, பாடமுள்ள சூறாக்களை ஓதி ஓதி அழுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்லாத நேரம் என்ன செய்ய, வீட்டுல ஆம்பளை இல்லாத என்ன செய்ய, உடனே இன்றைக்கு எங்களுக்கு நிறைய வீட்டுல நிகழ்ச்சியை நீங்க என்ன செய்யணும். இது ஆண்கள் ஒரு வகையில குற்றவாளிகள் தான். என்னங்கிற பெண்களுக்கு உங்களோட டைமை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்ங்கிறத காட்டி கொடுக்காத ஒரு குற்றவாளிகள் ஒரு வகையில நான். பெண்களோட டைம் எப்படி வீட்டுல கழி ரமலான் இடத்துல இல்லை, அப்பையும் சிலவங்களுக்கு சில வீண் விஷயங்கள்ல இருந்து கலந்து கொள்ள நாம் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மனைவி ஆயிஷா அவங்களை சந்திக்க அவங்கள தாத்தட மகன் சந்திக்கிறப்ப காலையில் வீட்டுக்கு போய் சலாம் சொல்லுவார். சாட்சி சலாம் சொல்ல போனா ஆயிஷா ரசூலுல்லாஹ் இல்ல, வீட்டுல நிக்கிறாங்க. தக்பீர் கட்டி லுஹா தொழுங்க. ஒரு ஆயத்தை ஓதி ஓதி நரகம் சம்பந்தப்பட்ட ஆகிரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்தோட ஒரே ஒரு ஆயம் ஓதுனா அழுகிறா. இது ஆயிஷா. எங்கிட்ட நிறைய ஆயிஷா கழிக்குது, ஹதீஜா கழிக்குது, ஹப்சா கழிக்குது, ஜைனபு கழிக்குது. எதுக்கு இந்த பேரை வைக்கிறேன்னா, ஆயிஷா ரசூலுல்லாஹ் மனைவி. இந்த பேரை வைக்கிறோம் என்னத்துக்குன்னா, இவங்க பெருசாகி மௌத்தாகும் வரைக்கும் அந்த பேரு இவங்களுக்கு நினைவுபடுத்தணும். உண்மையான ஆயிஷா
எப்படி அவரோட வாழ்க்கையை கழிச்சா அந்த நினைவுல இவங்க உண்மையான ஆயிஷாவை ஃபாலோ பண்ணணுங்கிறது நோக்கம். இன்னைக்கு ஆயிஷாக்கள் எப்படிங்கிறாங்க, இன்னைக்கு ஆயிஷாக்கள் எப்படி வாழ்றாங்க? எங்களோட நாட்டை பொறுத்த வரையில மாஷா அல்லாஹ் நிறைய ஆயிஷா ஹதீஜா எல்லாம் இந்த ரேடியோல எஃப்எம்ல சக்தி எஃப்எம்ல சூரியன் எஃப்எம்ல எல்லாம் ராவு 12 மணிக்கெல்லாம் கோல் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு காய்ச்சிக்கொண்டு தான் நிற்கிற பேர் என்ன ஆயிஷா. அந்த அந்த 12 மணிக்கு கூட அது சொல்ற வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த பேசுற டோன் ரொம்ப ஒரு கெஞ்சி கொண்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஹ்லஅன லஹு ஃபில் கௌல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத். பெண்களே, நீங்க ஆண்களோட பேச தேவைப்பட்டா இந்த கொலஞ்சி பேசுவாங்க, கொலஞ்சி பேசுவாங்க. வெட்டோடு துண்டுறா இப்போ ஒரு கால் வருது, என்ன யாரு அவர் இல்லை கேட்டார் சொன்னீங்க போடுங்க பேசாச்சு. இப்படித்தான் நல்லா குர்ஆன்ல பெண்கள் டோன் அமையணும்னு சொல்றாங்க. இது ஒரு மிஸ்கோல் வந்தாலே யாரு மிஸ்கோல் எடுத்தீங்களே நீங்க எங்க அப்படியா இந்த கொலை அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க அப்படித்தான் நிறைய குடும்பங்கள் சீரழிக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கணும். அல்லாஹ்வோட கட்டளைகள் அதுக்கு மாறுபாடு நடக்கும் போது அங்கால சந்தர்ப்பங்கள் வேற பக்கம் போயிடும். எனவே நாம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனிமையில் இருக்கிறாங்க. லுஹா தொழுகையில ஒரே ஒரு ஆயத்தை ஓதிக்கொண்டு அழுகிறாங்க, தொழுகிறாங்க, அழுகிறாங்க, திருப்பி ஒரு ஆயத்தை ஓதி 1 ஹவர் 2 ஹவருக்கு மேல இன்னும் ருக்குக்கு போகல ஆயிஷா. இவர் பார்த்தாரு, என்னடா சலாம் கொடுக்க வந்து நீங்க இன்னும் தொழுது முடிக்கல. போனார், நான் மார்க்கெட் போட தேவைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வந்து சலாம் சொல்லுவோம் என்று திருப்பி வந்தா சேம் ஆயம், அதே அழுக, அதே நின்று கொண்டு ஓதிக்கொண்டே 2-3 அவர் ஒரு ரக்காத்துல ஒரே ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு குர்ஆன் பாடம் இல்லாட்டி கண்ணியத்துக்குரியவர்களே, பாடமுள்ள சூறாவை திருப்பி அல்ஹம்து சூறாவை 150 தடவை அல்லது ஓதுங்கோ. டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பிரச்சனை. நாங்க குர்ஆன் முழுக்க ஓதி முடிக்க இல்லை, பாடம் உள்ளது திருப்பி மடக்கி ஓதினாலே அப்ப அது தொழுக பெண்களுக்கு வீட்டுல அவங்களோட ஃப்ரீ டைம் எப்படி கழி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு வராங்க. மஸ்ஜிதுக்கு வரும்போது அவங்களோட ஒரு மனைவியை பார்க்கறாங்க, முஸல்லால இருக்கிறாங்க. முஸல்லா முஸல்லால ஹஸ்பண்ட் பள்ளிக்கு ஃபஜ்ருக்கு வராங்க. இப்ப நாங்க பள்ளிக்கு ஃபஜ்ருக்கு போகும்போது என்னோட வைஃப் எங்க? ரசூலுல்லாஹ் வைஃப் முஸல்லால தொழுது ஜிக்ர்ல இருக்கிறாங்க. தொழுது ஜிக்ர்ல இருக்கிறாங்க. சரியா வீட்டு சூழலை எப்படி அமைக்கணும்னா, எங்க நாங்க மஸ்ஜிதுக்கு வர நேரம் நாங்க கதவை பூட்டி லொக்க பண்ணி சாவிய வெளியே எடுத்துட்டு போறன்றதை விட அவங்க எழுப்பி வந்து அவங்க கதவை திறந்து அல்லாஹ்வோட காவல் போயிட்டு வாங்க, வந்ததோட தட்டுங்க, நான் திறக்கிறேன் என்ற அளவுக்கு பேசுங்கள். கொஞ்சம் அமளி பாகத்துல கொஞ்சம் ஆர்வம் ஊட்டணும். இங்கல்ல ஸ்ரீலங்கால உள்ளதை நான் சொல்றேன், சில ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வருவாங்க, இங்க உள்ள நடைமுறைகள் வேற, அங்க உள்ள நடைமுறை வேற. அங்க சில ஆண்கள் மஸ்ஜிதுக்கு சுபருக்கு வந்து முஸல்லா தொலைக்கு சஃபர நின்று சாமி கொட்ட கீழே போடுவாங்க. அந்த கீழே போட்டா அதுதான் நோனா தூக்கம். அதான் இவரையே திறந்துச்சு அவங்களை எழுப்பாம மூடிட்டு வந்தீங்க. தொழுது முடிஞ்சாலும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. பக்கத்துல ஒரு ரொட்டி கடை, பெனிஸ் கடை, ஒரு பிளேட்டிய அங்கேயும் 6-7 மணி வரைக்கும் டைமை பார்த்து இவர் அங்க டீயை ஊட்டி குடிச்சிட்டு வர 7 மணிக்கு தான் எழுப்புறது. இது அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி பயங்கர ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் எழும்புறார் ஃபஜ்ருக்கு தஹஜ்ஜுதுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆண்களுக்கு குடும்ப தலைவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இவர் எழுப்பி ஐதல்லா அஹ்லஹு, குடும்பத்தையும் தட்டி எழுப்பி இருந்தாங்க. எழும்புகளே தஹஜ்ஜுதோனும் தஹஜ்ஜுத் டைம்லயா எழும்புகளே சுபஹ்தோனும் தட்டி வைத்து எழுப்புறார். இப்ப தூக்க மசக்கத்துல அவன் மறுபக்கம் திரும்பி தூங்குறான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் உடல்ல அந்த பக்கம் திரும்பி தூக்க மசக்கத்துல தூங்குறார். உடல்ல
உடனே போயிட்டு கையை கொஞ்சம் நனைச்சிட்டு வந்து அந்த ஈர கையோட வைத்த முகத்தை அப்படி கொஞ்சம் தடவி விடுறாரு. இப்பவே எலும்போடு மட்டும் படுத்தவதானே. இந்த ஆம்பளைக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அப்ப டெய்லி ரசூலுல்லாஹ் துஆ பரக்கத்து எங்கட வீட்டுக்கு வந்து இதே மாதிரி ரசூலுல்லாஹ் மறுபக்கம் சொல்றாங்க, ஒரு மனைவி ஒரு வைஃபுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவ வந்து எழுப்பிட்டா, எழுப்பினதோட ஹஸ்பண்ட் எழுப்பிட்டாங்க. எழுப்புங்களே பாக்க சொல்ல டைம் சரி மஸ்ஜிது போன் இல்லையா, எழுப்புகிறது எழுப்பிட்டாங்க. அவர் கொஞ்சம் டயர்ட்ல மறுபக்கம் எழுப்பி படுத்துட்டாரு. உடல்ல சொர்க்கத்துக்கு போற பொம்புல, அல்லாஹ் கடமைகளை புரிஞ்ச பொம்புல. எனவே அவன் என்ன செய்யறா, உடனே கண்ட கையை நனைச்சிட்டு வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட முகத்தை அப்படி கொஞ்சம் ஈர கையால அப்படி தடவி விட்டுறா. அவ உடனே எழுப்பிட்டார். இந்த பொம்பளைக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அப்ப நபியோட துஆ பரக்கத்து வீட்டுக்குள்ள ஹஸ்பண்டால சரி வைஃபால சரி வந்து போகுதா. இதுக்கு மாத்தமா அடுத்த பக்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் எழும்புறாரு, எழுப்பினா வைஃப் அந்த ஹீட்டரும் ஆஃப் பண்ணு. அவன் அந்த கூதல்ல நடுங்கிக்கிறா. அவட அந்த இது பிளாங்கெட் இல்ல. உடனே இவர் என்ன செய்யறாங்க, அப்படி அவன் போத்தி விட்டு மல்லிக்கு போறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போத்தி விட்டது இது சாதாரண பிளாங்கெட் இல்ல, நரக நெருப்பு அள்ளி பத்தி சாவு என்று சொல்லிட்டுதான் இவர் பள்ளிக்கு போறாரு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க போத்தினது பெட்ஷீட் அல்ல, பிளாங்கெட் அல்ல, நரக நெருப்ப போத்திட்டு போறீங்க. பத்து நீ பத்து நான் எல்லாமே தப்பிக்க பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு இஸ்லாமிய ஒரு குடும்பமாக மாறும். இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரமலான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருந்து வராங்க. வந்தா வைஃப் அதே முஸல்லால நபி அவங்க மஸ்ஜிதுக்கு போய் தொழுதுட்டு சஹாபாக்களோட பேசிட்டு அங்கேயும் அவங்க இஸ்லாம் போன்ற தொழுகைகளை தொழுதுட்டு வந்தா 2-3 அவரா போற நேரம் உட்கார்ந்த முஸல்லாலே தான் இவன் உட்கார்ந்து நிற்கிறான். எப்படி ஒரு ஃபேமிலியை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நான் போனதுல இருந்து உட்கார்ந்துட்டீங்க அப்படியே எனக்கு போகலையே. இல்ல இப்படியே தான் நிக்கிறேன். நீங்க மனத்தியால மனது முஸல்லால ஏறிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் லேசி படுத்துறதுக்கு நான் ஒரு துஆவும் ஓதினேன். அந்த ஜிக்ரை நீங்க செஞ்சீங்கடா மனத்தியால கணக்கு நீங்க இவ்வளோ நேரம் செஞ்ச அமல்களை விட இந்த ஜிக்ரை ஓதினீங்கன்னா நன்மை கிடைச்சு போயிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஜிக்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவிக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வருடத்தில் நான் சொல்றேன். அப்ப இந்த பழக்க நிகழ்த்தை இன்றைக்கு செல்லத்துக்கு மாஷா அல்லாஹ் பெண்களும் மகரிபுக்கு பொது செஞ்சு பர்தாவை போட்டு தொழுதுட்டு அப்படி தஸ்பையும் எடுத்துட்டு மாஷா அல்லாஹ் சிட்டிங் ரூமுக்கு வந்து மாஷா அல்லாஹ் தஸ்பையும் செஞ்சு நிற்பாங்க. செல்லத்துக்கு சீரியல் போயிட்டு டிவி போட்டுருவாங்க. ரிமோட் ஒரு கையில, தஸ்பை இன்னொரு கையில. இங்கே தஸ்பி போகும், அங்கால அது போகும், இங்கால இது போகும். மலக்கு மலை குழப்பது இல்லை, நன்மையில் தான் ஆவத்தில் இருக்காங்க. இஷா வரைக்கும் அவங்க பேட்டில் அடிக்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அமல் அது கிளியரா அமலாகவே இருக்கும். அமல் சுத்தமா அமல் தான். அதெல்லாம் அடிப்படையில் இந்த சபை மிகுந்த இந்த ரமலான் கடைசி 10 இருக்கிறோம். கொஞ்சம் எங்கட சில விஷயங்களை நாங்களே அலசி கொள்றது காரணம். சிலவங்க சில விஷயத்தை பாவம் எடுக்கிறதே இல்லை, பாவம் வந்து பிளட் எடுக்கிறதே இல்லை. ஒரு சுபக தொழுகை வந்து தொழாம எங்கட வீட்டுக்கு ஒரு தூக்கம் போகும்னா சாதாரண விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் இருந்தாங்க, சஹாபாக்களோட வந்து ஒரு இடத்துல தங்க வேண்டி வந்துச்சு. தங்கிட்டாங்க. சும்மா தங்க இல்லை, நைட்டுக்கு லேட்டாகி தூங்கினா சுபைக்கு தூக்க போயிடும். அப்ப எல்லாம் வச்சாங்க, எல்லாம் வச்சுட்டு தான் தூங்கினாங்க. என்ன எல்லாம்? பிலால். பிலால் நீங்க தூங்கப்படா, நாங்க தூங்குவோம், நீங்க தூங்கப்படா. சுபஹ ஆனதோட நீங்க எங்களை எழுப்பி விட்டுற அந்த பொறுப்பு நாங்க உங்களுக்கு தான், நீங்க தான் எங்களை எழுப்புவோம். அப்ப எல்லாம் வச்சுட்டு தான் தூங்கி கடைசிக்கு எல்லாம் வேலை செய்யும். ஏன்னா அவங்களும் மனுஷன் தானே, அவங்களும் இதே பயணத்துல தான் வந்தாங்க. அவங்களுக்கு டயர்டாகி அவங்களும் தூங்கிட்டாங்க. என்னன்னா சூரியன் உதிச்சு சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில கலா என்கிறது அந்த ஒன்று மட்டும்தான்.
அங்க 1 மணி 2 மணிக்கு தூங்கல, முடிப்பதா சரி. ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கு கருத்து சொல்ல போல அவங்கள கண்ணியத்துக்கு பாதிப்பு இல்லாம சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பதறி கொண்டு வாழ்க்கையில நடக்காதது நடந்து போச்சு. அங்கோடி இங்கோடி ஒரு செஞ்சு டென்ஷன் சஹாபாக்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இப்பதான் இவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு சொன்னாங்க, தூக்கம் போனா முழிப்பு வந்தா தொழுவோம், மறந்துட்டா நினைவு வந்தா தொழுவோம் என்று சொல்லிட்டு அந்த இடத்துல தொழில் சொன்னாங்க. இந்த இடத்துல ஷைத்தான்ட ஆதிக்கம் இல்லை. அதான் நபியையும் சஹாபாக்களையும் தூங்க போட்டுட்டார். நாங்க வேற இடத்துக்கு போயிட்டு சுபஹ தொழுவோம். எங்கட வீட்டுல 1.5 மாசமா சுபஹுக்கு எனக்கு தூக்கம் போயிட்டே இது தூக்கம் போயிட்டு என்ன செய்ய கூட்ட மாத்திரா ஷைத்தான் ஆதிக்கம் இடத்த மாற்றினாங்க ரசூலுல்லாஹ். எனவே கண்ணியத்துக்கு என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, நாங்க எப்பயுமே பாவம் என்கிறது ஹராத்தை செய்யறது மட்டுமில்லை, வாஜிபான கடமைகளை விடுவதும் பாவம் தான். வாஜிபை விடுறது பாவம். எனவே தான் பெரியதோர் வாழ்க்கையை ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாத்தை படிக்கிறது, விளங்குறது, மனைவி மக்களை இஸ்லாத்துல நடத்துறது, இது ஆகப்பெரியதோர் கடமை. உள்ள குட்டிகளை இஸ்லாத்தை அப்ப வாப்பா நீங்க இதுவரைக்கும் குர்ஆன் நிறைய பேர் ஓதிட்டீங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் ரமலான் வந்ததுக்காக குர்ஆனை தொடரலையோ, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த பெருநாள் வாரத்துக்கு முன்னுக்கு வார சாட்டர்டே மக்ரிபுக்கு முன்னுக்கு வார சாட்டர்டே மக்ரிபுக்கு முன்னுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 30 ஜுஸ் நான் முடிப்பேன். நீங்க வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். எடிசனா கொஞ்சம் அது இது போன் அது இது டைம் கொஞ்சம் குறைச்சிருக்கு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வந்து அவர் இமாமுல் ஹதீஸ் கலையை பாதுகாத்தவங்க, ஹதீஸ் பாடம் நடத்துறவங்க. ஆனா ரமலான் வந்துட்டா ஹதீஸ் பாடம் அந்த பயான் வந்து அந்த காலத்துல எல்லா காலமும் கொஞ்சம் வெளிச்சத்தோட வாழ்ந்து சுத்தி, ரமலான் வந்துட்டா ஒருத்தர் ஃபேஸ் பண்ற சந்திக்கிற இஃப்தார் வைக்கிற அது இது அதெல்லாம் இல்லை. ரமலான் ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில டைம் கூடுதலா கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மாசம். நாங்க ரமலான்ல தான் ஒருத்தர் சந்திக்கிறது, பேசுறது, ஹாய் பாய் ஹலோ அப்படி சொல்லி கொண்டு இஃப்தார் தின்ற சாப்பாடு எல்லாம் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். ரமலான்ல இது தலைகீழ. ஏன்னா அவங்க மற்ற காலங்கள்ல எல்லா நல்ல காரியங்களையும் செய்வாங்க. ரமலான மட்டும் அது மட்டும் அல்லாஹ்வோட மட்டும்தான். இந்த ஹதீஸ் பாடம், ஃபிக்ஹ் பாடம் படிச்சு கொடுக்கிறது பயான் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வோட டைம் ஒதுக்கி கொள்வாங்க. அல்லாஹ்வோட பேச, அல்லாஹ்ட்ட தெரிஞ்சு, அல்லாஹ்ட்ட அழுது, அல்லாஹ்ட்ட தெரிஞ்சு, அல்லாஹ்ட்ட துஆ செய்ய, அல்லாஹ்வை தொழுக, தஹஜ்ஜுத், கியாமுல் லைல், தராவீஹ், குர்ஆன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ரமலான்ல ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் முடிப்பாங்க. 2 குர்ஆன் ரமலான்ல 60 குர்ஆன் தமாம் செஞ்சுருவாங்க இமாம் ஷாஃபி. புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பகலுக்கு ஒரு குர்ஆன். இமாம் புகாரி ஒரு பகலுக்கு ஒரு குர்ஆன், 30 நாளைக்கு 30 குர்ஆன். நைட்ல ஒரு நைட்டுக்கு தராவீஹ்ல 10 ஜுஸ். நாங்க ஒரு ஜுஸ் ஓதிட்டே இந்த பட்டி இல்லையா ரோஸ் இல்லையா ஒரு ஜுஸ் ஓதிச்சு ஒரு மணிக்கு 10 ஜுஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அப்ப 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் தமாம், நைட்டுக்கு மட்டும். பகலுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஜுஸ் ஒவ்வொரு குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹ் பேசுறோம். அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தரணும். அடுத்தது கூட முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜகாத்துகள் இது ஆக முக்கியம். ஜகாத் நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுப்பீங்க. அது ரமலான்ல தான் கொடுக்க முடியல, எப்போ உங்க வருஷம் பூர்த்தியாகுதோ அந்த டைமுக்கு உங்களோட ஜகாத்துகள் நீங்க இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவீங்க. ஜகாத்துகள் கொடுபடாதவங்க உலமாக்களை சந்திச்சு சட்டத்திட்டங்களை விளங்கி ஜகாத்துகளுக்குரிய சட்டத்திட்டங்களை பார்த்து இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருங்க. மஸ்ஜித் ஃபண்டுக்கும் மதரசா ஃபண்டுகளுக்கும் ஜகாத்துகளை கொடுத்துருவானது இண்டிவிஜுவல். அது வந்து தனியார்களுக்கு போய் சேரும். ஃபகீர், மிஸ்கீன், மௌலா இஸ்லாம், அடங்காரவங்க அப்படி போக வேண்டியது ஒழிய பப்ளிக் ஃபண்டுகளுக்கு ரோட்டு செய்ய, ஸ்கூல் கிரவுண்டை செய்ய, ஸ்கூலுக்கு பில்டிங் அடிக்க, லைப்ரரிக்கு அப்படி கொடுக்கல அவங்க ஜகாத்தை
அது இண்டிவிஜுவல்ஸுக்கு தான் போகணும். அந்த அடிப்படையில் அது ஒரு ஆழமான விஷயம், டைம் இடம் கொடுக்காது. நினைவுபடுத்திக் கொள்கிறேன், ஜகாத்தை நீங்கள் கொடுக்காம கொஞ்சம் சரி ஜகாத்து கொடுப்படாம உங்களோட சல்லிக்குள்ள ஜகாத்து சல்லியும் கலந்துடும் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா அஹ்லகத்ஹு, உங்களோட இருக்கிற சல்லிய அந்த ஜகாத்துங்கிறது நெருப்பும் அது எல்லாத்தையும் அழிச்சு. 30,000 பவுண்ட் இருக்குது, 30,000க்கு நீங்க 2.5% கொடுத்துட்டீங்க. ஆனா இன்னொரு 1,000 வந்து ஒருத்தர் கொடுத்துருந்தீங்க கடன், அதோட சல்லி, அதுக்கு மட்டும் கணக்கு பார்க்க கிடைக்கல. நெக்ஸ்ட் மந்த் அது மட்டும் வந்துருச்சு, ஆனா ஜகாத்தை கொடுக்காத பணம். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குது, அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஹக்கு இருக்குது. அடுத்தவர்களுக்கு சேர வேண்டிய ஹக்கு நீங்க, அடுத்தவருடைய ஹக்கு நெருப்பு, அது ஹராம். 1,00,000 பவுன் இருக்கிறவங்க 2,500 பவுன் உங்களுக்கு ஹராம். வருஷம் முடியும் போது உங்களுக்கு ஹராம், அது கூட இல்லை. அது ஏழைகள், அது மிஸ்கின், அது ஃபக்கீர், அது கடன்காரன், அது மௌலா இஸ்லாம், அவங்களோட சொத்து. ஆனா உங்கள்கிட்ட இருக்கிறது, வருஷம் முடியும் போது உங்கள்கிட்ட இருக்கிறது கூட இல்லை, உங்களுக்கு அது ஹராம். அந்த 2,500 பவுனை நீங்க வெளியே போட்டே ஆகும். தகுதி கண்டு போடும், யாருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு சும்மா சோம்பலுக்கு தாத்தா மகளுக்கு கொடு, நானா கொடு, தம்பியை கொடு. ஆனா அவங்க எடுக்கிற தகுதி அவங்களுக்கு இல்லாம, அவங்க அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு செலவுக்கு 1.5 லட்சம் தேவை, 2 லட்சம் கிடைக்குது. நானா தான், தம்பி தான், அவங்க 1.5 லட்சம் தேவை, 2 லட்சம் கிடைக்குது ஒரு மாசத்துக்கு. நாங்க தம்பிக்கு சக்காத்தை கொடுக்கிறோம், தம்பிக்கு சக்காத்தை கொடுக்கலாம். ஆனா அவர் ஏழை இல்லை, ஏன்னா அவருக்கு 1.5 லட்சம் தேவை, 2 லட்சம் கிடைக்குது. அப்ப நாங்க அவருக்கு சக்காத்தை கொடுக்க விட்டாது, கொடுத்தது சக்காத்தா மாறாது. நீங்க பிள்ளையால பயன்படுத்திட்டீங்க, அப்ப உங்களோட சொத்துக்கு அன்னைக்கு பிரச்சனை வந்து. அப்படி ஒரு குடும்பம் இருந்தா வேறையா அந்த அமௌண்ட்டை நீங்க இன்னொரு அவங்களோட புதுசா அவங்களோட பணத்துல எடுத்து இன்னொரு ஏழையை இனம் கண்டு கொடுக்கும். எனவே நான் கண்ணியத்துக்கு ஒரு ஆழமான பாடம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அவங்க ஜகாத்துகள் கொடுப்பட்டில்லாது கட்டாயம். அது என்ன, நாங்கள் ஒரு சந்தோஷம், பணம், சொத்து, சுகம்ன்றது ஒரு சந்தோஷம் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துற ஒரு நியமத்தொண்டு. அந்த நியமத்துடைய ஹக்கை நாங்கள் நிறைவேற்றாட்டி அது நெருப்பாக அழிவை கொண்டு வரும், தண்ணி மூலமா அழிவு கொண்டு வரும், களவு போறதுனால அழிவுகள் வரும், நஷ்டங்கள் வாரதுனால அழிவுகள் வரும், நோய்கள் வாரதுனால அழிவுகள் வரும். அந்த பணத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருவான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சபை மிகுந்த ரமலானுடைய கடைசி பகுதி, இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் குர்ஆனுக்கு கூடுதலாக டைம் கொடுக்கும், மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்கும், ஜமாத்தாக தொழுது கொள்ள பாருங்கோ. 5 நேரத்தையும் குறைஞ்சது லீவோ அதிகலாம் எனக்கு எப்படியும் எடுக்கவே இயலாம். கஷ்டம் வந்துட்டா மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் மஸ்ஜிதுல வந்து ஜமாத்தா தொலை பாருங்கோ. மஸ்ஜிதுல இஅ்திகாஃப் இருக்கேனும்டா, பகல் டைம்னா எனக்கு ஏதா, ஆனா நைட் உங்களுக்கு ஏறும்டா, கட்டாயம் மக்ரிபுக்கு வந்தா நீங்க ஃபஜ்ருக்கு போறதுக்கு மாதிரி ஏற்பாடு செஞ்சிட்டீங்கடா, மிஞ்சின நாளைக்குள்ள லைலத்துல் கத்ர் வரும்னு சொன்னா லைலத்துல் கத்ர் அடைஞ்ச நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தந்துருவார். லேடிஸ் இன்ஷா அல்லாஹ் வீட்டுல இந்த இஅ்திகாஃப்கள் இருங்க. கொஞ்சம் சாப்பாடுகள் அது இதெல்லாம் சாப்பாடு நாங்கள் என்ன தின்னாத சாப்பாடு எல்லா ஜாலியும் நாங்கள் தின்னு முடிச்சுட்டோம். சாப்பாடு இதுக்காக தின்றது மட்டும் இல்லை, ஆனால் நோம்ப சாப்பாடுங்கிற பேர்ல நாங்கள் நாசமாக்கி இல்லை. இது நோம்பு மாசம், இது சாப்பிடுற மாசம் அல்ல. அந்த அடிப்படையில் நான் கொஞ்சம் இந்த சாப்பிட்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை குறைச்சு கொண்டு எங்களை பிந்தின நாட்கள்ல இந்த ரமலான் வந்து ஒருத்தரோட பாவம் மன்னிக்கப்படாம ரமலான் கழியும்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க, நாசமா போவாங்க. ரசூலுல்லாஹ் ஆமீன். ரமலான் வந்து பாவம் மன்னிக்கப்படாம பெருநாள் வந்துரும்டா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஜிப்ரீலுடைய பதுவாவுக்கு நாங்க ஆளாகும். அந்த பதுவா அடுத்த வருஷம் பூரா எங்களை சும்மா விடாது, எங்க போனாலும் அடிச்சுக்கிறது தாக்கத்தை, அது தாக்கத்தை நாங்க பார்த்துக்கணும். அதனால ஒவ்வொருத்தரும் ஆண்கள் யோசிங்க, அழுவோமா, தண்ணீர் வடிச்சோமா, லேடிஸ் நீங்க யோசிங்க, ஒரு தௌபா வீட்டுல செய்யுங்க. அவங்க சில தெரியாம தௌபா செய்ய தெரியாம நீங்க வீட்டுல சரி அந்த தௌபாக்களை செய்யுங்க, அவங்களோட சேர்ந்து நீங்க ஒரு துவாவை செய்யுங்க. உங்களோட வைஃப் உள்ள ஆமின்னு சொல்லட்டும், கொஞ்சம் அழுகை எடுங்க, இப்படி படிச்சு கொடுத்து எப்படியாவது அவங்கள தௌபாக்களை ஈடுபடுத்தி பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் என்று அல்லாஹ் சொல்ற அளவுக்கு ஒரு திருப்தி எங்களுக்கு வரும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த கொஞ்ச காலங்களை சரி இன்ஷா அல்லாஹ் அவன் அல்லாஹ்வோட தௌபாக்கும், இஅ்திகாஃபுக்கும், அமலுக்கும், குர்ஆனுக்கும், பக்குவத்துக்கும்
நல்ல விஷயங்களுக்கு ஈடுபட்டு இந்த பொறுமதியான காலங்களை பொறுமதியான கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீவாக்குவானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சிரியாகலாம், பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியாகலாம், அதுக்கு அறியாமலும் தெரிஞ்சு தெரியாமலும் சில பாவங்களை மன்னிச்சிரியாகலாம். யா அல்லாஹ் எங்களை ஒவ்வொரு அசைவுகளையும் உனக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கி தந்திரியாகலாம். யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் சொர்க்கத்தை நோக்கி போகக்கூடிய அமல்களாக ஆக்கி தந்திரியாகலாம். பாவத்திலிருந்து, ஹராத்திலிருந்து, பிழைகளிலிருந்து, பாவங்கள்லேருந்து யாரெல்லாம் எங்களோட குடும்பத்தை, எங்களோட பிள்ளைகளை, எங்களோட மனைவிமாரை, எங்களோட எல்லாரையும் நீ பாதுகாத்ததிரியாகலாம். ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்து ரஹ்மானே. கணவன்மார்கள் இருக்கிற வகையில், வீட்டு குடும்ப தலைவர்கள் இருக்கிற வகையில் எங்களோட மனைவிக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஒரு தலைவராக இருந்து அவர்களுக்கு தேவையான ஆன்மீக ரீதியான பல வழிகாட்டல்களையும் செய்யக்கூடிய ஒரு தகுதியை, ஒரு பக்குவத்தை எங்களுக்கு தந்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த வரக்கூடிய இந்த நாட்களில் சரி லைலத்துல் கத்ரை ஒரு எதிர்பார்த்தவர்களாக அந்த நாட்களை கண்ணியப்படுத்தி அந்த லைலத்துல் கத்ருக்கான எங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கு உருவாக்கி தந்தது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களோட மௌத்துடைய நேரத்தை யா அல்லாஹ் ஒரு சிறப்பானதாக, ஒரு பரக்கத்துடையதாக, ஒரு அமலுக்குரிய நேரமாக மௌத்துடைய நேரத்தை ஆக்கி தந்தது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு, ஒரு ஹராமை செஞ்சுட்டு, ஒரு பிள்ளையை செஞ்சுட்டு, உன்னோட கோபத்தை அடைஞ்சு கொண்டு, உன்னோட சாபத்தை அடைஞ்சு கொண்டு அதோடு எங்களுக்கு சக்கராத்துவாக கெட்ட முடிவை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள் மூலமாக எங்களோட கண்களை குளிர செய்வாயாக, எங்களோட மனைவிமார்கள் மூலமாக எங்களோட கண்களை குளிர செய்வாயாக. ஒரு இஸ்லாமிய சூழலுக்குள்ள ரஹ்மானே எங்களோட வாழ்க்கையை கொண்டு வர நீ தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் خيர்.